உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம சாப்பிடணும். எங்க எல்லாருடைய நம்பிக்கை, தைரியம் எல்லாமே நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணுங்க. எங்களுக்கு அதுதான் முக்கியம். உமா, எல்லாருமே முக்கியம். நீ இல்லாம அந்த வீடு வெளிச்சமே இல்லாம இருக்கு. நாளைக்கு ஹியரிங். எப்படியாவது உங்க 2 பேரையும் நாங்க ஜாமீன்ல எடுத்துடுறோம். அது நடந்துருச்சுன்னா பழையபடி நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமா? நீ வெளியே வந்துட்ட, இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்ல, ஈஸியா நம்ம ஜெயிச்சிருவோம். அம்மா, இந்த வாட்டி எப்படியும் பெயில் எடுத்துலாம் வக்கீலே சொல்லிருக்காருமா. பாரு. பூமிகா, நான் செல்லுல இருக்கேன். நீ சரவணன் கிட்ட பேசிட்டு வாமா. அத்தை வேண்டாம், நீங்களும் மாமாவும் பேசுங்க. பூமிகா, சொன்னதை செய். நீ சரவணன் கிட்ட பேசிட்டு வா. சரவணா, உனக்கும் இதேதான், பேசிட்டு வா. சரிங்கப்பா. சரிம்மா, நீ தான் இன்னும் 2 நாள்ல வெளியில வந்துருவியோமா? சரிம்மா, பாத்தீங்களா? வரேங்க. வரேம்மா. சரிங்க மாமா. பூமிகா, அத்தையும் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன பிரச்சனை சரவணா? என்ன ஒண்ணு, வர வர எனக்கு உன்னோட ஞாபகம் தாண்டா அதிகமா வருது. எனக்கு தூங்கவே முடியல பூமிகா. நம்ம கல்யாணத்திலயும் நம்ம வாழ்க்கையிலயும் எதுக்கு இவ்வளவு சிக்கல்? நம்ம மனசுக்கு பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணோம். எங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்லவங்க. ஆனா நாம ஒன்னாவே வாழ முடியல. நம்ம என்ன பாவம் பண்ணோம்? பூமிகா, நைட் எல்லாம் உன்னோட ஞாபகம் தான். எதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன சரவணா, மாமா சொன்னது கேட்டல்ல? நாளைக்கோ நாளானிக்கோ நாங்க வெளியே வந்துருவோம். இதுக்கு ஏன் நீ கண் கலங்குற? தம்பி, டைம் ஆயிடுச்சு. வரேன் பூமிகா. இட்ஸ் நாட் ஃபேர் ரத்னம். ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு விஷயமா நீங்க கேட்கறது எனக்கு சரின்னு படல. சார், நான் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். வாட் யூ வாண்ட் மீ டு டு? சார், நம்ம ஃபாரன்சிக்ல ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணது சரியில்லைன்னு எனக்கு தோணுது சார். ஸோ வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சதீஷ் கொலையில யூஸ் பண்ண இரும்பு ராட மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ண அனுப்பணும் சார். ரிடிகுலஸ். நீங்க கேட்கறது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா? எஸ் சார். ஐ டோன்ட் லைக் திஸ். போஸ்ட்மார்ட்டம் விஷயத்தில் ஒன்று கேட்டீங்க, சரின்னு சொன்னேன். அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் விஷயத்துலையும் கேட்டிங்கன்னா திரும்பவும் கேஸை முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? இது கோர்ட் ப்ரொசீடிங்கில் இருக்க கேஸ் ரத்னம். சார், நான் உங்ககிட்ட ரீபோஸ்ட் பண்ண கேட்டது சரியான நிறுவனமாச்சா இல்லையா சார்? அதுல தான் அந்த சதீஷ் ஆணில மோதி சாகல, இரும்பு தடியால தான் அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி இதுலயும் மறு ஆய்வு வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறேன் சார். மறு ஆய்வு பண்ணாதான்
உண்மையான குற்றவாளி மாட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது சார். என்னங்க இது? இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் கைரேகை டெஸ்ட் பண்ணதை மறு ஆய்வு செய்ய சொல்லி கேட்டதே இல்லையே. இப்படி தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறது நியாயம் இல்லை ரத்னம். நம்ம டிபார்ட்மெண்ட்டை நாமளே சந்தேகப்பட்டா எப்படி? அப்புறம் நம்ம யாரை தான் நம்புறது? இது நடைமுறையில் இல்லாத ரத்னம். திஸ் இஸ் குவைட் அன்யூஸ்வல். வெளியில தெரிஞ்சா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். பத்திரிக்கைக்காரங்களுக்கு இது தெரிஞ்சா சொல்லவே வேண்டாம், காரி துப்பிடுவாங்க. சார் ப்ளீஸ் சார், வெளியில சொல்ல வேண்டாம் சார். சார் ஆஃப் த ரெக்கார்டா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஆர் யூ கிரேசி? ஹவ் கம் யூ சே திஸ்? இதுல எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எவிடன்ஸ் ரூம்ல இருந்து ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரெக்கார்ட்ஸ்ல நான் சைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. அவ்வளவு ப்ரொசீஜரை பைபாஸ் பண்ணி ஆஃப் த ரெக்கார்டை எப்படி பண்ண முடியும்? அந்த சுப்புவை என்கொயரி பண்றதுக்கு அந்த ராட் கேட்டீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்பவே கேட்டிருந்தா கூட நான் ஓகே சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் கேட்கறது சார், நீங்க ஒரு வாரத்தை போன்ல சொன்னா போதும் சார், எல்லாமே நடக்கும் சார். சத்தியமா சொல்றேன் சார். இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் எனக்கு சொந்தக்காரங்கிறதுனால சொல்லல சார். என் மனசாட்சிக்கு நல்லா தெரியுது சார். ஒரு ஆள் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு சார். அவரை தப்பிக்க விடக்கூடாதுன்னு என் மனசாட்சி சொல்லுது சார். சார், நீங்களும் நேர்மையான அதிகாரி, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் டு இட். எதுக்காக நான் இப்படி சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நீங்க ஒரு நேர்மையான ஆஃபீஸருங்கிறதுனால உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையா கூட இருக்கலாம். ஆனா இந்த விஷயம் வெளியில் லீக் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் நானே உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற எங்கேயாவது போட வேண்டியிருக்கும். தாராளமா பண்ணுங்க சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்த சிக்கல் ரீபோஸ்ட்மார்டம் பண்ணப்ப தீர்ந்தது. அதே மாதிரி இந்த ரேக விஷயத்துல மறுபடியும் ஆய்வு பண்ணா பல விஷயங்கள் வெளியே வரும் சார். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு சார். சரி, ஏற்பாடு பண்றேன். இதை யாருக்கிட்ட மறு ஆய்வு கொண்டு போக போறீங்க? நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கா? ஏற்கனவே சொன்னேன் சார், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண போறேன் சார். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவர்கிட்ட தான் போறேன் சார். ஐ சி. அப்படி யார் மேல சந்தேகப்படுறீங்க, என்கிட்ட சொல்ல முடியுமா? சரி சார், ஆதாரம் இல்லாம எந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த ஆதாரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நிரூபிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். தெரிஞ்சா நிச்சயமா நீங்களே அதிர்ந்து போவீங்க சார். என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இட்ஸ் a குட் திங். சரி, நீங்க போங்க. நான் நம்ம ஜெயராமன் கால் பண்ணி சொல்லிடுறேன். அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவார். தேங்க்யூ சார். பட் ஒன் திங், விஷயம் வெளியில தெரியக்கூடாது. நிச்சயமா தெரிய வராது சார், என்ன நம்புங்க. சார் தெரியாது. முடியாது முடியாது முடியவே முடியாது. இப்பவே எனக்கு அந்த கார் வந்து ஆகணும். ஏய், என்ன புடிவாதது? நம்ம பழைய கார் வாங்கி 10 மாசம் கூட ஆகல. அதுவும் நீ அடம் முடிச்சு தான் வாங்கினது. இப்பதான் கார் ஃப்ரீ சர்வீஸ்க்கே போயிட்டு வந்திருக்கு. அதுக்குள்ள இதை வித்துட்டு பெரிய கார் வாங்கணும்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல கார் மாத்திட்டாங்க, நாமளும் மாத்தி தான் ஆகணும். ஏமா, உனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 10 பேர் வீட்லயும் காரை மாத்திரப்பலாம். நீயும் மாத்திரம்னு நினைச்சா இது நடக்கிற காரியமா? நீங்க வாய மூடுங்கப்பா. நான் உங்ககிட்ட கேட்ட பெரியப்பா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏய், என்னடி இது? பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. 20 லட்சத்துல கார் வாங்கினாலும் அது 4 சக்கரத்துல தான் ஓடும். 7 லட்சத்துல கார் வாங்கினாலும் அதுவும் 4 சக்கரத்துல தான் ஓடும். உட்காந்து எங்கேயாவது போக வரதானே காரு. அதுல போய் இவ்வளவு காசா முடக்கி போடணுமா? இத பாரு, அதை விட அந்த காசுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிக்கோ. கல்யாணம் முடிஞ்சு போறப்ப கழுத்துக்கு நிறைவா இருக்கும். ஏன் என் கல்யாணத்துக்கு பெரியப்பா நகை வாங்க காசு இல்லாமல இருக்காரு? நீங்க பேசாதீங்க பெரியமா. பெரியப்பா, எனக்கு அந்த பெரிய கார் வந்து ஆகணும். இதுக்கு மேல எந்த பேச்சும் கிடையாது. பாத்துக்குங்க. வளர்ப்பு வளர்ப்புன்னு பேசுவீங்களே, அந்த வளர்ப்போட லட்சணத்தை பாத்தீங்களா? வெட்டி செலவு பண்ண வீம்பு பிடிச்ச அலையிறா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இப்படிதான். நாளைக்கே எனக்கு ராமேஸ்வரம் பிடிக்கல, டெல்லி தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவா. அப்ப கடந்து அடிச்சுக்குவீங்க. நந்தினி செல்லம், பிடிவாதம் பிடிக்காதம்மா. இருக்கிற காரே போதும், மாத்த வேண்டாம். நீங்களா பெரியப்பா இப்படி பேசுறீங்க? அதுக்கு இல்லம்மா, அவசியமான பொருள்னா பரவாயில்ல, ஆடம்பரத்துக்காக இப்படி ஒரு பிடிவாதம் தேவையா? உன் அண்ணன் சொல்றத இந்த விஷயத்துல கேட்கறதுல என்னம்மா தப்பு? பெரியப்பா, நான் ஆசைப்பட்டு கேட்டதை இது வரைக்கும் நீங்க வாங்கி கொடுக்காம இருந்ததில்ல. அதே நேரம் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் தட்டினதே கிடையாது. நீங்க சொல்றதுனால நான் விட்டு கொடுக்குறேன். நம்ம காரை மாத்த வேண்டாம்.
பெரியப்பா, நீங்க தான் இவளுக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய வாக்குவாதம். புள்ள முகம் வாடி போனதை பாத்தியாடா? அதுக்காக 2 லட்சம் 3 லட்சம் நஷ்டப்பட முடியுமா? இல்லடா, இப்ப என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் வேணான்னு சொன்னது டக்குன்னு விட்டு கொடுத்துட்டா பாத்தியா? அதான்டா என் பொண்ணு. சரி, போன போது அவ ஆசைப்பட்ட காரியம் வாங்கி கொடுத்துரு. என்ன பெரியப்பா நீங்க இவ்வளவு வாதானதுக்கு அப்புறமா அவ சொன்னதே கேக்குறீங்க? இப்படி இடம் கொடுத்துதான் அவளை பிடிவாதக்காரியா மாத்தி வச்சிருக்கீங்க. விடுறா, நந்தினி முகம் வாடி போன உடனே மனசு தாங்க மாட்டேங்குது. சொல்றத கேளு, காரை மாத்திடு. இப்படியே செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வைங்க. நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல இதே மாதிரி தான் பண்ண போறா. எல்லாரும் உலகநாயகி வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி என்னதான் காரி துப்ப போறாங்க. நான் செல்லம் கொடுத்தது வாஸ்தவம் தான். ஆனா அதுல அவ கெட்டு போல. நான் வேணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சரி பெரியப்பா வேணான்னு சொன்னா பாத்தியா? அதுதான் என் பொண்ணு, அதுதான் என்னோட வளர்ப்பு. அவ எனக்காக விட்டு கொடுக்கும்போது நான் அவளுக்காக விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு? எப்படியோ போங்க, உங்க பாடு அவ பாடு. நடுவுல நான் சொன்னா கேட்கவா போறீங்க? அண்ணே, ஏனே பெரியப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற பாச போராட்டத்தை பார்த்து அப்படியே உருகி போயிட்ட மாதிரி தெரியுது. அட, நீங்க வேற சும்மா இருங்க தம்பி. அவர் இப்படியே அவளை மூர்க்கமா வளர்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு கட்டினவன் கூட இதே மாதிரி மல்லுக்கு நின்னா யாரோட வாழ்க்கை பாதிக்கும்? அதை யோசிக்கிறாரு உங்க அண்ணன். நீங்க பேசினாலாவது பேசாதீங்கன்னு சொல்றா, நான் வாயை திறந்தாலே வாயை மூடுங்கன்னு சொல்றா. இப்படியே போய்கிட்டு இருந்தா எங்க போய் முடிய போதோ தெரியல. தம்பி, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன நீ? எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் அந்த குடும்பத்து மேல சண்டை சச்சரவுமா இருக்க போறாரு? இது எப்பதான் தீரும்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நீங்க சொல்றது பாதி புரியுது, பாதி புரியல. நீங்க முழுசா சொல்லுங்க, அப்பவாது புரியுதான்னு பாப்போம். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? நந்தினி ஒண்ணு சொன்னா உடனே உங்க அண்ணன் விட்டு கொடுக்கறதும், உங்க அண்ணன் சொன்னா உடனே நந்தினி விட்டு கொடுக்கறதுமா இருக்கால்ல? இதே நந்தினி ஒரு பையனை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையா நீ? ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன் தம்பி. ஒருவேளை நம்ம நந்தினி ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையனும் அந்த வீட்டு பையனா இருந்தா என்ன ஆகும்? எந்த வீட்டு பையன் நீ? அதான் அந்த கிருஷ்ணன் இருக்கானே, அந்த வீட்டு பையனா இருந்தா என்ன ஆகும்னு கேட்டேன். ஒரு 4-5 கொலை விழும். அதான் நடக்காதுங்கிறேன். உங்க அண்ணன் பொண்ணு அழுதாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுவாரா? சின்ன விஷயத்துக்கே நந்தினியோட மூஞ்சு வண்ண துடிச்சு போயிடுறாரு. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது வேண்டாம் என்ன சொல்வாரு? கண்டிப்பா ஒத்துக்குவாரு. ஆமா நீ, இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சே. ஒரு காதலால ஊர் அழிஞ்சதுன்னா அதை வேண்டான்னு நானே சொல்லுவேன். ஆனா நான் ஆசைப்படுறது நடந்தா 2 குடும்பமும் சேரும். இந்த அதட்டுறது உருட்டுறது எல்லாம் தீந்துரும்ல. அப்படி ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அண்ணி, நம்ம வீட்டு பொண்ணுகிட்ட போய் கிருஷ்ணனோட பையனை லவ் பண்ணு நாம சொல்ல முடியுமா நீ? சரியான சந்தர்ப்பம் வரட்டும் தம்பி. நாமளே அந்த மாதிரி ஏதாவது தூண்டி விட பாப்போம். இப்பதானே காலேஜ் முடிக்க போறா, அதுக்குள்ள நாம என்னென்ன பண்ணலாம்னு திட்டம் போட்டு வச்சுக்குவோம். சூப்பர் அண்ணி. இந்த மாதிரி விஷயத்துல நான் நிறைய உதவி பண்ணுவேன். ஏன்னா உலகத்திலேயே வேறுபாடு ஒழியணும்னா காதல் ஜெயிக்கணும், காதல் கல்யாணம் ஜெயிக்கணும். என்னப்பா, எதுக்கு 2 பேரும் இடிஞ்சு பண்ண மாதிரி இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னத்த செய்யறது? பெத்தது 2 பொண்ணு. ஒருத்தி ஜெயிலுக்கு போனதுனால புருஷன் கூட வாழாம இருக்கா. இன்னொருத்தி வாழா வெட்டியா இந்த வீட்லயே உட்காந்துருக்கா. 2 பேரோட வாழ்க்கையும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் மனசு பதறிட்டு இருக்கேன்டி நானு. நான் என்னமா பண்றது? நட்ராஜனை கூட்டிட்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே தானே நான் பண்ணேன். அவன் இப்படி மனசு மாறினா என்னால என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல அவந்திகா.
சம்பந்தியமா வெளியே வர்றது ஒரு பக்கம் தள்ளி போயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த கொலை கேஸ் நம்ம பக்கம் வருது. பணத்தை நம்ம கார்ல வச்சுதான் கடத்தினதா சொல்றாங்க. ரெண்டு குடும்பத்தையும் இப்படி விதி சுத்தி சுத்தி அடிக்குதம்மா. ஏய், எல்லாம் நம்ம சம்பந்தியம்மா கையில தாண்டி இருக்கு. அவங்க இங்க இருந்திருந்தாங்கன்னா என் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். என்னம்மா பண்றது? இவரோட வாழ்க்கை சம்பந்தியம்மா கையில இருக்கு, சம்பந்தியம்மா வெளியே வரதும் வராததும் ரத்னம் கையில இருக்கு. இப்படி எல்லா சிக்கலும் ஒன்னோடு ஒண்ணு கலந்துருக்கு. என்ன பண்ண போறோம், எப்படி வெளியே வர போறோம்னு ஒண்ணுமே புரியலையம்மா. மனசே சரியில்லைம்மா. புரியலப்பா. நான் கெட்டவளா இருந்தப்ப கூட நான் நினைச்சது எல்லாமே நடந்துச்சு. எல்லா விஷயமும் எனக்கு சாதகமா இருந்துச்சு. இப்ப நான் திருந்தி வாழணும், நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குதேப்பா. என்ன தாண்டி பண்றது? என்னத்தை தின்னா பித்தம் தெரியும்ன்ற கதையா இருக்கு. அம்மா, நான் அந்த வீட்டுல போய் வாழ்றனோ வாழலையோ அது இருக்கட்டும். முதல்ல என் தங்கச்சியும் என் அத்தையும் வெளியே வரணும். ஒருவேளை அத்தை வெளியே வந்தா என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல அத்தை வெளியே வரணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும்ப்பா. அதுக்கு நம்ம என்னமா செய்ய முடியும்? மனுஷங்களால முடியாததை தெய்வம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்கல்லப்பா, அதை நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்புறேம்மா. காஞ்சிபுரம் பக்கத்துல வழக்கரத்தீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குப்பா. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருமாப்பா. கேஸ் முடியறதுக்கெல்லாம் கூடவா கோயில் இருக்கு? ஆமாப்பா. சமீபத்துல கூட பேப்பர்ல ஒரு பெரிய கேஸ பத்தி படிச்சீங்கல்ல, அதுல சம்பந்தப்பட்டவங்க நல்லபடியா ரிலீஸ் ஆயிட்டதா சந்தோஷம் கூட பட்டீங்கல்ல. அவங்க வழக்கரத்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனாலதான் ரிலீஸ் ஆனதா சொன்னாங்கப்பா. ஆச்சரியமா இருக்குமா? ஏங்க, முதல்ல நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோங்க. இழுபறியா இருக்கிற கேஸ் எல்லாம் முடிஞ்சிருங்க. ஏய், எந்த ஊருடி சொன்ன? காஞ்சிபுரம்ப்பா. ஏங்க, காஞ்சிபுரம் பக்கத்துல தானே இருக்கு. ஆமா, கார் எடுத்தா 2 ஹவர்ல போயிட்டு வந்துடலாம் மல்லிகா. அப்புறம் என்னங்க, போயிட்டு வந்துருவோங்க. வாங்க. ஏங்க, இன்னைக்கே போய் பூஜையில கலந்துக்கிட்டு நைட்டே வந்துருவோங்க. அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வரலாம் மல்லிகா. அந்த கடவுள் கண் திறந்தா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல. ஆமாங்க, போயிட்டு வந்துருவோம். அண்ணே, இந்த டைம்க்கு உங்களுக்கு கீரை சூப் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும், சாப்பிடுங்க. இதுல எண்ணெய் இல்ல, தாளிப்பு இல்ல, இது சூப் இல்லம்மா. கீரையை வேக வச்ச சுடுதண்ணின்னு சொல்லு. என்னன்னு இது? நான் என்ன வேணும்னேவா இப்படி பண்றேன்? டாக்டர் சொல்லி தானே பண்றேன். உடம்பு சரியாக வேண்டாமா? அம்மா, நோயை விட இதெல்லாம் சாப்பிட முடியலையே நினைக்கும் போதுதான் எனக்கு நோயாளியோன்னு என்ன வருது. என்ன பண்றது, கஷ்டம். நல்லா தானே இருக்கு. அப்பா, இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, வைத்தியம் எங்க? தனுஷ் டியூஷன்ல இருந்து கூட்டு வர போயிருக்காரு. ஓ அப்படியா? ஏமா அவன் இன்னும் அப்படியே இருக்கான்? ஏன்னு அவர் என்ன பண்ணாரு? இல்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அக்காவை போய் பார்க்கணும்னு அவனுக்கு தோணல? நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல. வேண்டானே, அவருக்கே விருப்பம் இல்லாத போது நான் என்ன சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு அக்கா அவருக்கு தேவையே இல்ல. அப்படி இல்லம்மா, இத்தனை வருஷமா அவ ஞாபகமே இல்லாம இருந்தான். ஆனா இப்ப வந்து ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாளம்மா. அதுக்கப்புறம் எப்படி உறவில்லாம ஆயிடும் சொல்லு? அவருக்கு அது பிடிக்கல. அப்படி இல்லம்மா, வைத்தி இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இங்க வந்து என் கூட இருடான்னு சொன்னாலும் மாட்டேங்கிறான். புடிவாதமா ஒரு சின்ன வீட்டுல இருந்து கஷ்டப்படுறான். அவன் எவ்வளவு பெரிய சொத்துக்காரன் தெரியுமா? அத்தனை சொத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் வாரிசு. அத்தனை ஆஸ்தியையும் விட்டுட்டு எனக்காக என் கூட வந்தான். நம்ம சொத்து பத்து எல்லாத்தையும் விட அவன் அப்பாவோட சொத்து ரொம்ப பெருசுமா. அப்படியா அண்ணே? அவரு உங்களை விட பணக்காரரா? ஆமாம்மா, என்னை விட பல மடங்கு பணக்காரன்.